புதுச்சேரியில் அம்மாநில முதல்வர் ரங்கசாமியை தவிக தலைவர் விஜய் வெகுவாக புகழ்ந்ததை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணிக்கு அச்சாரம் இடுகிறாரா என்ற கேள்வி வலுப்பெற செய்திருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக புதுச்சேரியில் பொது வெளியில் மக்களை சந்தித்தார் தவிக தலைவர் விஜய். 2026 தமிழகத்தோடு புதுச்சேரியிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் புதுச்சேரியில் தனது முதல் பிரச்சார கூட்டத்தில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என பிரகடனப்படுத்திய விஜய் புதுச்சேரியில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. உப்பளம் பொதுக்கூட்டத்தில் பேசிய தவிக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா புதுச்சேரிக்கான வரலாற்றை புதுசாக எழுதப் போவதாக தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு தலைவர் வந்து இப்ப பேச போறாரு உங்க முன்னாடி. அவருடைய பேச்சுல அடுத்த 50 வருஷத்துக்கான புதுச்சேரியோடைய வரலாற்றை புதுசா எழுதப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா. இன்றைக்கு தவிக கொள்கை தலைவராக எம்ஜிஆரையும் வைத்திருக்கிறது. 1972 எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக 1974 முதலில் புதுச்சேரியில்தான் ஆட்சியை பிடித்தது. இப்போது எம்ஜிஆரை போலவே புதுச்சேரிக்கும் தனி திட்டத்தை விஜய் வைத்திருப்பதாக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது தவிக. புதுச்சேரியில் முதல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய தவிக தலைவர் விஜய் புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் பாஜக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை என விமர்சித்தார். புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல் என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும்.